சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் இது வந்து நாங்கள் சென்னை விஆர் மாலுக்கு போன கிளிப்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது விளாக் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அது செம்ம ஃபன்னாக இருக்கும். பாப்பா வந்து நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஸ்னே கூட சொல்லலாம் இந்த வீடியோ. அங்கே வந்து கனி பாப்பாவை வச்சு பட்ட பாடு, பாப்பா விளையாண்ட கேம்ஸ் அதெல்லாம் தான் பார்க்கலாம். விஆர் மால்லேருந்து பீச்சுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டேன் நான். என் பிள்ளை இன்னும் தூங்குறா. எவ்வளோ டயர்டு, ஆனால் ரொம்ப டயர்டு பிள்ளைக்கு. ஃபஸ்ட்டு டீ வேணும், ஏன்னா சரியான தலைவலி. டிராஃபிக் சவுண்டில் சரியான தலைவலி. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் பாப்பா முடிச்சிருந்தானா குதிரை சவாரியெல்லாம் போகலான்னு பார்த்துச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. விஆர் மால்லே சரியான என்ஜாய்மெண்ட். அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு. இங்கேயும் முடிச்சிருந்தானா நல்லா ஓடி ஆடி விளையாடுவா. ஆனால் என்ன தூங்கிட்டு இருக்கா. பாப்பா இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளே எழுப்பி விட்டுறலாம். இப்போ போய் டீயை குடிச்சிட்டு அடுத்து பாப்பா முடிச்சானா உங்களுக்கு நான் அப்படியே வரேன். பாப்பாவை நானே எழுப்பலான்னு நினைக்கும் போது அவளே எந்திரிச்சிட்டா. அவளே அந்த குதிரையை பார்த்துட்டு அம்மா குது 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 குதுன்னு சொன்னா. சரின்னு அவங்களோட வந்து குதிரை சவாரி போயிட்டு வரட்டும்னு சொல்லி பாப்பாவை ஏற்றி விட்டுட்டேன். அக்கா என்ன பண்ணுறீங்க? அங்கே ஒருத்தர் வந்து இந்த இவர் வீடியோ காலில் காட்டினதுனால சரி சரி. மகிழினி வந்துட்டாளா? சரி, நம்ம பக்கத்தில் இவ்வளோ நேரம் இல்லை, நம்மளை தேடி அழுதுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ அழுதுருப்பாளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா மேடம் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இன்னொன்று அவள் ஃபுல்லாக இங்கே வந்து இறங்கும்போது வா மகிழினி அப்படின்னு கூப்பிட்றே வரமாட்டேன்னு வேறு சொல்லிட்டா. அப்படியே நல்லா செட் ஆகிட்டேன். இந்த மாதிரிலாம் சவாரி போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு. ஜாலியாக இருந்ததா? வரலையாமா? போதுமாம்மா சாமி. குதிரை வண்டியில் போனேன், நல்லா இருந்துச்சா குதிரை வண்டி? இப்போ வேற எதில் போகணும்? எதுலமா போகணும்? நாய்க்குட்டி மேலையா? எதுல போகணும்? மறுபடியும் குதிரை மேலையா? வேற எதுல போலாம்? எதுல இதுல இல்ல. இவன் ஒரு இடையில வந்துடுறான் குதிரை ஆட்டிட்டு. இப்போ இதுல போகணுமா? டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? சோறு இல்லம்மா டீ அப்படின்னு சொல்லுவோம். டீ குடிச்சு சாப்பாடு வேணுமா? மகி நடமா போயிட்டு வரும்போது வாங்கிக்கலாமா? இப்படி வரமாட்டேது. இப்படிதான். நெக்ஸ்ட் பாப்பா வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி நார்மலாக கேட்பா. ஆனால் அடம் பிடிச்சதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த டைம் இந்த பீச் போகும்போது எல்லாமே பார்த்து இது வேணும் அது வேணும். அதுவும் சும்மா எல்லாமேலாம் கேட்கல. அவளுக்குரியது என்ன ஐட்டமோ, அதாவது பலூனு, ஜூஸு, இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்களாம் விளையாடாம குட்டி பிள்ளைங்க என்னென்ன விளையாடுமோ அதை மட்டும் கை காமிச்சு கேட்டுட்டு இருந்தா. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவள் அப்படி கேட்டது எல்லாமே. சரி, ஜூஸா வேண்டாமா? தூரமே தெளிவா வேணும். மகிழினி மறுபடியும் ஒரு குதிரை சவாரி போகணும்னு சொன்னால் அது போயிட்டு அங்கே காசு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே மேடம் இதில் ஏறி நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த 2 குட்டி பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் விளையாடுறத விட்டுட்டு பாப்பாவுக்கு நல்லா கம்பெனி கொடுக்குற மாதிரி பாப்பாவை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவள் தனியாக விளையாண்டா கீழே விழுந்துருவாள். அதனால் அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மகி எவ்வளோ லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால பார்க்கறது புதுசாக தெரியுது. கடல் வந்து இன்னும் பக்கத்தில் போனால் தான் தெரியுது. சத்தமாக கூப்பிடு. போச்சு, காணா போயிட்டா. கனி தொலைஞ்சிட்டா. காணாவே போயிட்டோமோ. கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. வா, சவுண்டா கூப்பிடு. இன்னும் சவுண்டா கூப்பிடு. கத்து அம்மா, கத்து. மம்மி சொல்லு. மம்மி வா சொல்லு. அத்தை எங்க கேளு. கூப்பிடுவா.
நெக்ஸ்ட் அங்கே விளையாடி பசி வந்துருச்சு, அதனால சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருந்தோம். கூட ஆவரணக்காவோட ஃப்ரெண்டு வேற வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியாக பேசினாங்க. பாப்பா பலூன் கை காட்டவும் ஓடி போய் அவளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி பழனி வரதுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னு அடுத்த கிளிப்பில் சொல்கிறோம் பாருங்க. அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆவரணம் போய் நின்றுட்டு நான் உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்றேன், கரெக்டாக வர்றேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்னோட லைவையும் அனுப்ப சொன்னான். நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பார்த்தா கரெக்டாக வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அவள் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னடா அட்டன் பண்ணா, அந்த கேப்பில் இவர் என்ன பண்ணிட்டாரு, லெஃப்ட்டுக்குள்ளே போயிட்டாரு. ஐயோ நாய் அவர் இருந்துட்டு அந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் போகக்கூடாது, நேரம் வாங்க அப்படின்னா டக்குன்னு யூட்டன் அடிக்க முடியல. ஒரு இதில் போய் தான் வந்து யூட்டன் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சரி இன்னைக்கு பஸ்ஸை விட்டோன்னு நினச்சோம். பஸ்ஸு டிக்கெட் மட்டும் 4 பேருக்கு 5000 ரூபா. நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஒருத்தரோட கால் போய் பஸ்ஸில் சிக்கி, அது வேற சரியான டிராஃபிக். அவர் நடு ரோட்லேயே நின்று. அப்புறம் அந்த இத்தினூண்டு ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, அதில் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தூரத்து வரைக்கும் பொறுமை இறங்கி நடந்துட்டோம். அப்புறம் கண்ணில் பார்த்ததுமே இறங்கி நடந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போய் நின்னதுக்கு அப்புறமா அவர் ஏறுங்கம்மா அப்படின்னா சரி நிமிஷம் கத்திட்டு பெரிய ஒரு இது என்னன்னா கையில் தண்ணி பாட்டிலும் இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த அம்மா பாத்ரூம் போயிட்டாங்க. அந்த அம்மா பாத்ரூமே போயிட்டாங்க. மகிழினி பாத்ரூம் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நானு பாத்ரூம் போயிட்டான்னு டிரைவர் வேற இப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு. திட்டி போட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். அப்புறம் ஆவரணக்கா பின்னாடியே வந்து பாப்பா பாத்ரூம் போயிட்டாளா? ஆமா. அப்புறம் ஏன்டி மேலே இறங்கி கீழே கூட்டு போய் கீழே இறங்கி குடிக்கிற தண்ணி பாட்டில் அவர்கிட்டே 2 பாட்டில் கொடுப்பாங்களா பாட்டில். அதெல்லாம் அந்த 4 பாட்டில் 2 பாட்டில் தூக்கியாச்சு. ஆனா இந்த பாட்டில் இவங்களுக்கு குடிக்க தண்ணி தருவீங்களா அப்படின்னா ஆமா ஏறினதும் தருவோம், அதுல இருந்து 2 பாட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு 2 பாட்டில் எடுத்து கீழே வச்சு உடனே ஓடி வந்துட்டா. பேம்பஸ் கழட்டி அப்புறம் எல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருமே கிளம்புனாங்க. உண்மையாவே அவங்க 2 பேரும் நேற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இது வந்து இருக்கிறதுலே சரியான ஒரு கொடுமையான விஷயம். பஸ்ஸில் ஏறிட்டோம், ஏசி செம்ம கூலிங்கு, போர்வை இல்லை ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஒரு மாதிரி இந்த தலகாணி மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முடியல சுத்தமா. அதுக்கப்புறம் சார்ஜர் வந்து ஒரே ஒரு சால்வை எடுத்துட்டு வந்திருந்ததுனால நம்ம பத்மினி அம்மா அதில் நல்லா சூப்பர் படுக்க வச்சாச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் அந்த மாதிரிலாம் ஆவரணக்கா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண வச்சாங்க. நல்லா சிக்கன் ரைஸ் ஃபுல்லாக கூடயே இருந்தா எங்களோட. நல்ல வேலை எங்களோட நேரமா என்னமோ அவளுக்கு ஷூட் இல்லை. பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு பஸ் கிளம்புனது தான் அந்த அக்காவும் கிளம்புனாங்க. ஆமாம். ஸோ வந்து அதனால தான் ஆவரணக்காக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு கதையாகவே கொண்டு போயிட்டோம். இது பண்ணிட்டு அப்புறம் பஸ்ஸில் கிளம்பியாச்சு. கிளம்புனதுமே பஸ்ஸு கிளம்பிடுச்சா பார்த்து தூங்குங்க எல்லாம் சேஃபான்னு சொல்லி ஆவரணக்கா ஃபோனில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வந்தாச்சு. இப்போ காலையில் வந்துட்டு இன்னும் ஃபோன் பண்ணலை, மெசேஜ் போட்டிருக்கேன் போட்டு ஒன்றும் இல்லை. அந்த மீனை மட்டும் எடுத்துருவா, அதை மட்டும் காமிச்சிடும். இன்னொன்று என்ன, அந்த கூட அந்த பொண்ணு வந்து அந்த பலூன் மாதிரி கேட்குறான்னு சொல்லி வாங்கி கொடுத்தோனையும் நாங்கள் இதை பஸ்ஸில் கொண்டுட்டு போக முடியாது, எப்படி ஓட்டையாக்கிவா, அதனால வேணாண்டி நீ வீட்டுக்கு கொண்டுட்டு போ அப்படின்னு நான் ஆவரணத்தில் சொல்லிட்டேன். சரிடி உடையாம நான் வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அம்மா 3 பேர் குட்டிமா 3 பேரும் இது தூங்குற இடத்துல தான் இதை வச்சிருந்தாங்க. இப்படி விட்டு நகர்த்தவே இப்பதான் வச்சுட்டு லக்கி கூடயும் மோதி கூடயும் விளையாட போயிருக்காங்க. ஆனா அந்த கூட வந்த அக்கா கையை காமிச்சிட்டான். அந்த அக்கா தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. நான் வாங்கி தருவீங்க அக்கா, பஸ்ல கொண்டு போக முடியாதுக்கா, பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு கொண்டு போயிட்டு வாங்கி. இது குத்துனா உடஞ்சு போயிடும். ஆனா வந்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எப்படியே இதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல. சேஃபா கொண்டு வந்துட்டோம் அக்கா. ஆமா அதுக்கோங்க. சரி ஓகே, நிறைய பேசியாச்சு. இது எத்தனை விளாகா போக போகுதுன்னு தெரியல. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து தருவோம்னு சொல்லிட்டு போரிங்கான வீடியோவே கொடுப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நாங்கெல்லாம் சென்னைக்கு போய் எங்களுக்கு தெரியாம நாங்க நிறைய இடத்துல அலைஞ்சோம். அவ இல்லைன்னா சத்தியமா முடிஞ்சிருக்காது எதுவுமே. ஸோ அதனால அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஆமா, இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே அந்த அக்காவுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஆமா, யாருன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஆனா நல்லா க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு 10 வருஷம் பழக்கம் மாதிரி பழகினாங்க. உடனே வந்து அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி அண்ட் சக்தி. பாய்.